மாவட்டங்களிலே இந்த ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய சோதனைகளை தமிழகம் சந்தித்து வருகிறது. குறிப்பாக திமுக அரசு இந்த வெள்ள காலங்களிலே, வடகிழக்கு பருவமழை காலங்களிலே சென்னையிலே ஏற்பட்ட மழைநீரை வெளியேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலிலே ஏற்பட்ட அந்த வெள்ள நீரினாலே தலைநகர் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பெரும் வெள்ள சேதாரத்துக்கு உள்ளாகி அதில் இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடாத இந்த நேரத்தில் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சென்னையிலே பாடம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இதிலே கோட்டை விட்டிருப்பது மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் இன்றைக்கு வீழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள்தான் களத்திலே நேரடியாக தென் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள். காலையிலே மதுரை விமான நிலையத்திலே வந்திறங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடியில அங்க இருக்கிற மக்கள் கொட்டுகிற மழையிலே அங்கே ஆளளவு தண்ணீரிலே நேரிலே சென்று அந்த மக்கள் எல்லாம் ஆறுதல் கூறினார்கள். அதே போன்ற திருநெல்வேலி மாவட்டம், அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் முடித்து அந்த பணிகளை எல்லாம் முழு வீச்சிலே அரசு செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொண்டர்கள் முழு மூச்சிலே நிவாரண பொருட்களை வழங்க வேண்டும். ஏனென்றால் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிற நேரத்திலே அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதற்காக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் ஆணைக்கிணங்க தூத்துக்குடியிலே அம்மா கிச்சன் இன்று திறக்கப்பட்டு இன்றிலிருந்து தொடர்ந்து அந்த வெள்ள நீர் வடிகிற வரை அங்கே தேவைப்படுகிற அந்த மக்களுக்கு உணவு வழங்குவதற்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆணையின் பேரில் தொண்டர்களுடைய பங்களிப்போடு நம்முடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களும், முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்களும், அமைப்பு செயலாளர் சின்னத்துறை அவர்களும் அந்த பணிகளை முழுவீச்சில மேற்கொண்டிருக்கின்றார்கள். மதுரை மாவட்டத்தில இருந்து நம்முடைய கழக நிர்வாகிகள் கொடுத்து அனுப்பிய அந்த பொருட்களை எல்லாம் இங்கே நிவாரண பொருட்கள் எல்லாம் அனுப்ப இருக்கின்றோம். இப்போது உணவு அந்த மக்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும். ஏனென்றால் பல இடங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தில் படகுலே சென்று, டிராக்டரிலே சென்றுதான் அந்த உணவுகள் எல்லாம் வழங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவை இன்றைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில தாமிரபரணி மழை வெள்ள நீர் சூழ்ந்த கிராமங்களில் இன்னும் மீட்பு பணி முழுமையாக நடக்கவில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆணைக்கிணங்க நாங்கள் தொடர்ந்து அங்கேயே முகாமிட்டு தங்கி அந்த பணிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே நிவாரணப் பொருட்களுக்காக இன்று இதை அனுப்பி வைத்துவிட்டு இப்போது இந்த நிவாரணப் பொருட்களோடு நேரிலே சென்று அங்கே நாங்கள் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தேவையான மக்களுக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு இயந்திரம் முழுமையாக செயலிழந்து முடங்கி போய் கிடக்கிறது. எங்குமே அமைச்சர்கள் செல்ல தயக்கப்படுகின்றார்கள். அதிகாரிகளும் எங்கும் செல்வதற்கு தயக்கப்படுகிற ஒரு நிலையை நாங்கள் நேரிலே பார்க்க முடிகிறது. தூத்துக்குடியிலே ஏராளமானோர் நீரிலே அந்த சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் நேரிலே பார்க்க முடிந்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நடந்த 17ஆம் தேதி பெய்த பலத்த மழையினாலே 2 மாவட்டங்களிலும் வெள்ள நீர் கடுமையாக சூழ்ந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோர கிராமங்களிலே கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே, குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே பெருங்குளம், இந்த பெருங்குளத்திலே நாங்கள் நேரிலே சென்று பார்த்தோம். நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனும், அமைப்பு செயலாளர் முன்னாள் சேர்மன் சின்னத்துறை அவர்களும் புரட்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க அனைத்து பகுதி மக்களும் நேரில் சென்று ஆறுதல் சொல்வதற்கு, இந்த பெருங்குளம் பகுதியில
மிகப்பெரிய அளவில் சேதாரம். அங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுடைய தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் தர்வேஸ் ஐஏஎஸ் அங்கே நியமிக்கப்பட்டு அவருக்கு கீழே என்டிஆர்எஃப் மருத்துவ முகாம்களெல்லாம் நாங்கள் சிவராமங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இன்னும் நீரிலே மூழ்கி இருப்பதை நாங்கள் நேரிலே பார்க்க முடிந்தது. மீட்பு பணி இன்னும் முழுமையாக இந்த பகுதியில நடைபெறவில்லை. இந்த என்டிஆர்எஃப் டீம் முழுமையாக அங்கே மக்களிடத்தில் சென்று அவர்களை மீட்டு வருகிற நேற்று கைக்குழந்தையோடு 3 மாத கைக்குழந்தையோடு அந்த பெருங்குளம் பகுதியில அங்கே தர்வேஸ் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார்கள். அங்கே சண்முகநாதன் அவருடைய ஏற்பாட்டிலே அனைத்து மீட்பு பணிகளும் நடைபெறுகிறது. சில இடங்களிலே ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவது மக்கள் கையேந்துகிற அந்த நிலை மிகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய பரிதாபமான நிலையில இருக்கிறது. ஆகவேதான் அந்த டிராக்டர்களை சென்று படகுகளை சென்று கொடுத்தால் அது அந்த உணவு முழுமையாக போய் சேரும் என்ற அடிப்படையில நாங்கள் நேரில் பார்க்க முடிந்தது. இந்த தாமிரபரணி கடலிலே சேரும் காயல்பட்டணம், அதே போல ஆத்தூர், காயல் உள்ளிட்ட பகுதிகளில முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாங்கள் அந்த பகுதியில் ஆய்வு செய்கிற போது நகாயினுடைய டெல்லியிலிருந்து டைரக்டர் வந்திருந்தாங்க. அதே போல ஹைவேஸ்லாம் இருந்தாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தமிழரசன் அவர்கள், மாணிக்கம் அவர்கள், அண்ணன் மகேந்திரன் அவர்கள், கருப்பையா அவர்கள், எஸ் சரவணன் அவர்கள், அங்கே எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாம் அவரோட நாங்கள் சொல்லும்போது துண்டிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். பல இடங்களிலே மக்கள் போராட தொடங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உணவு கிடைக்கல, குடிநீர் கிடைக்கல, மின்சாரம் கிடைக்கல, தொலைத்தொடர்பு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தின் மழை வெள்ளத்தால் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் நாங்கள் சென்ற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறுகள் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எத்தனை பேர் என்னன்னு தெரியலன்ற அந்த புலம்பல் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் கண்ணீரோடு கவலையோடு தெரிவித்தார்கள். ஆனால் அரசு 1-2 சம்பவங்களை தவிர மற்ற சம்பவங்களை இன்னும் வெளியிடவில்லை, விசாரணையில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதுவரை இறந்தவர்களுடைய எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள், 20 பேர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நிறைய சம்பவங்கள் மக்களுடைய வெளிச்சத்திற்கு கவனத்திற்கு வரவில்லை. பல சம்பவங்கள் அங்கே உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இதை நாங்கள் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, மக்களுக்கு அந்த விவரங்கள் தெரியப்படுத்துவது அரசின் கடமை. ஏன்னா பேரிடர் மேலாண்மை துறை அந்த தகவல் எல்லாம் தெரிவிக்க வேண்டும். தூத்துக்குடியில் நாங்கள் நேரடியாக போனோம். அந்த தலைமை மருத்துவமனையே இந்த 4 நாள்ல தண்ணீர் வடியல. அங்க இருக்கிற நீதிமன்றமே 4-5 நாள் ஆச்சு, இன்னும் தண்ணீர் வெளியே வடியல. அங்க இருக்கிற அம்மா உணவத்தை பூட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அரசு அங்கேயே காமன் கிச்சன் செஞ்சு உணவு வழங்கலாம். இதெல்லாம் நாங்க நேரில் ஆய்வு செய்து அங்க சொல்லியிருக்கோம். அதனால எங்க புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்ல போது அம்மா உணவகம் பூட்டப்பட்டிருந்தால் என்ன, அம்மாவின் திருப்பெயரில் அம்மா கிச்சன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில இன்று காலையிலிருந்து அவர்களுக்கு சுட சுட உணவு அங்கேயே சமையல் செய்து வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே செய்வோம். அதற்கான பொருட்கள் தான் இங்க இருந்து கொண்டு செல்லப்படுது. நிவாரண பொருட்கள், சமையல் பொருட்கள் எல்லாம் தண்ணீர் வடிகிற வரை அந்த அம்மா கிச்சன் அங்கே இயங்கும். அதற்கென்று தனியாக கல்யாண மண்டபம், சேதுப்பிள்ளை மண்டபமா அது மண்டபம் பேரு, அங்க மாநகராட்சிக்கு அருகிலேயே அந்த பகுதியில நம்ம அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் சென்றவுடன் அந்த உணவு வழங்கக்கூடியது கடம்பூர் ராஜ் அவர்களும் சண்முகநாதன் அவர்களும் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதே போல மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி தூத்துக்குடியில பிரெயின் நகர், அண்ணா நகர், கோரப்பள்ளம், இந்த பகுதியில நாங்கள் நேரில் போனோம். ஆளளவு தண்ணீர் இருக்கிறது. இது எல்லாம் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் என்னன்னா மீட்பு பணி இவ்வளவு ஆமை வேகத்தில் செயல்படுகிறதே, என்ன செய்யறது அரசு? அத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் இருந்தும் தண்ணீர் எடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை. இதுல என்னன்னா இந்த வெள்ளம் சூழ்ந்ததுக்குள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நேற்று வரை யாருமே செல்லல. இந்த 5 நாளா யாருமே செல்லல, அங்க யாருமே போக முடியல. முயற்சி செய்யறாங்க, நம்ம அதை குற்றச்சாட்டா சொல்லலாம், அரசியலாவும் சொல்லலாம், முயற்சி செய்யறாங்க. ஆனா அது முழு வீச்சுல திட்டமிடுதல் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. நாங்க பார்த்த வகையில அங்கே முறையான திட்டமிடுதலும் முறையான ஒருங்கிணைப்பும் இல்லாத காரணத்தினால இந்த மீட்பு பணியில் தொய்வடைந்த காரணத்தினால மக்கள் அரசின் மீது கோபம். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா கனிமொழி எம்பி உள்ள போக முடியலன்னு ஒரு செய்தி சொல்றாங்க, ஏவா வேலு உள்ள போக முடியல, தங்க தென்னரசு, KKS ராமச்சந்திரன், எல்லா அமைச்சர்களுமே இன்னைக்கு அங்க சவாலா இருக்குதுன்னு
அங்க இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு தெரியுது. அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த உள்ளூர் அமைச்சரை தூத்துக்குடியில 3 நாளுக்கு அப்புறம் தான் அவரே மீட்கப்பட்டார். நேற்று கூட நாங்க அவரை பார்த்தோம். பெருங்குளம் பகுதியில அவரை நாங்க பார்த்தோம். அந்த பகுதியில 3 நாட்கள் அப்புறம் இந்த நிலைமை இருக்குது. அது இந்த மழை பெஞ்சு 4 நாள் முடிஞ்சு இன்னைக்கு 5வது நாள் ஆயிடுச்சு. ஸ்ரீவைகுண்டம் அதை சுற்றி உள்ள அந்த பகுதியில தண்ணீர் கரை புரண்டு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மறுகால் பாஞ்சு தண்ணி ஓடிட்டே இருக்கு. மீட்பு படையினர் முழு வீச்சுல அங்க செயல்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆகவே பெரும்பாலான கிராமங்களில வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் மக்கள் மொட்டை மாடியில அங்கே தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடிநீர் உணவு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. மின் இணைப்பு பெரும்பகுதியில இல்லை, அலைபேசி இணைப்பு இல்லை. அதனால் அங்குள்ள மக்களை தொடர்பு கொள்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சில கிராமங்களுக்கு இராணுவ வீரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உதவிக்கு. ஆகவே இன்னைக்கு படகு டிராக்டர்கள் மூலமாகத்தான் அங்கே உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல முடிகிறது. அதே போன்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம், இந்த இறந்தவங்களுக்கு 10 லட்சம், ஏற்கனவே பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 4 லட்சமும், முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து 6 லட்சமும், 10 லட்சம் ரூபாய் ஒரு முன்மாதிரியா நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொடுத்தாங்க. அதே போல ஏக்கருக்கு பயிரெல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்குது. 25,000 ரூபாய் கொடுக்கணும்னு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அரசு அதை கனிவோடு பரிசீலனை செய்யணும். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற வகையில நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில அறிவிக்க வேண்டும். அதே போல இந்த தூத்துக்குடி மாநகராட்சி 60 வார்டுகள் அந்த பகுதியில் இருக்கிறத 480 வருவாய் கிராமங்களும் அனைத்துமே நீர்ல சூழாத பகுதிகளே இல்லை. தூத்துக்குடியில 25,000 ஏக்கர் உப்பளங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான் அதை சொன்னாங்க. ஆகவே இந்த 25,000 உப்பளங்கள் முழுவதுமாக, ஏன்னா குஜராத்துக்கு பிறகு இங்க சபர்மதிக்கு பிறகு இந்த தூத்துக்குடி உப்பளம், நாகப்பட்டினம், இந்த கடற்கரை மாவட்டம் தான் அதிகமான உப்பு உற்பத்தி இருக்கிறது. இதெல்லாம் இந்த மிகப்பெரிய மோசமா இருக்கிறது. இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் மீட்பு பணியில கவனம் செலுத்த முயற்சி எடுக்காத முதலமைச்சர் என்ன சொல்றாரு? வானிலை ஆய்வு மையம் முழுமையாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சொல்றாரு. அரைகுறை அறிவிப்பு வெளியிட்டு அவர் சொன்னதே வழிமொழிஞ்சு அனைத்து அமைச்சர்களும் சொல்றாங்க. நீங்க குறை சொல்றது ஒரு புறம், பழி சுமத்துறது ஒரு புறம் இருக்கட்டும். 2022-23 பட்ஜெட்ல நிதி அமைச்சர் இந்த மதுரை மண்ணின் மைந்தன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ன சொன்னாரு? வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட வானிலை மேம்பாட்டு பணிக்கு 10 கோடி. எதுல? பொதுக்கூட்டத்துல சொல்லல, நிதிநிலை அறிக்கையில சட்டசபையில சொன்னாரு. அதை இன்னைக்கு ஊடகங்கள் நீங்களும் எடுத்து கிளின்னு கிழிச்சிருங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த சூடு சொரணியும் வந்த மாதிரி தெரியல. ஏற்கனவே 4,000 கோடின்றாரு. அங்க அவரு அமைச்சர் 5,120 கோடிங்கிறாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 10 கோடி ஒதுக்குனது 2 ரேடார் வாங்க போறோம், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மலைமானிகள், சொல்றது நல்லா இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. எதையுமே செய்யறது இல்லை. அதுதான் இது உதாரணம். ஆகவே தென் மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மழை பொழிவு அதிகமாக இருந்தது. சொன்னது யாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போறோம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு அப்படின்னு 2022-23 பட்ஜெட்ல சொன்னது யாரு? திமுக நிதி அமைச்சர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியான அரசை தமிழ்நாடு வரலாற்றுல, தமிழக அரசின் வரலாற்றுல இதுவரை நம்ம பார்த்ததில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் எங்க பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவர் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு கொட்டுகிற மலையில மக்களை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்கிற போது அங்க இருக்கிற மக்கள் கண்ணீரோடு எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய கழக தொண்டர்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டமும் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே நிதி இந்த பொருட்கள் எல்லாம் நிவாரணப் பொருட்கள் ஒரு மேலான கவனத்தில் புரட்சித் தலைவருடைய ஆணைக்கிணங்க இந்த பணிகள் செம்மையாக நடைபெறுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலர் தமிழரசன் 260 கிலோ அரிசியும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அரிசி நம்முடைய மகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் 500 கிலோ அரிசியும், நீதிபதி எம்எல்ஏ கோதுமை பிஸ்கட் 200 கிலோ மற்றும் வெற்றிவேல் அம்மா பேரவை அரிசி 260 கிலோ. மலையில அந்த மக்கள் இன்னும் துண்டிக்கப்பட்டு
சீர் செய்யப்படாமல் இருக்கிறதா நம்ம விவரம் சொன்னேன். போர்க்கால அடிப்படையில் வந்து அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடாம உண்மையிலே அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படுவதற்கு அவர் வந்து உரிய நடவடிக்கை எடுத்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த முதலமைச்சர் வருவது சம்பிரதாயத்துக்காக இல்லாமல் அந்த மக்களினுடைய துயர் துடைப்பதாக அமைந்தால் அது நன்மையாக, இன்னும் சொல்ல போனால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சென்னையில மிக மோசமா இருந்தது. அவங்க எங்கேயுமே போய் நிவாரண பணிகளை செய்யலை, இன்னும் முழுமையடையலை. 6000 ரூபாய் கொடுத்தோன்னு சொன்னாங்க. பல ரேஷன் கார்டு இப்பயே 6 லட்சம் பேருக்கு மேல விண்ணப்பித்திருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு விவரம் தெரியல. அவை விவசாயிகள் ஒரு புறம், இங்கே பொதுமக்கள் ஒரு புறம், இன்னும் சகஜ நிலைக்கு அந்த பகுதி வரவில்லை. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை அரசு இயந்திரம் முழுமையாக, ஏன்னா கையில வந்து அரசாங்கத்தை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் தூங்கி கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தூங்கி கொண்டிருக்கார். மக்கள் வந்து சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இது மாதிரி ஒரு கொடுமையை நம்ம வறட்சி சோமாலியா நாடுகளில் கூட நம்ம பார்க்க முடியல. மிகப்பெரிய கொடுமை. நாங்க அங்க புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நேரில் பார்க்குறப்போ அந்த மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. அதை ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் உணவு கொடுக்கறது. இப்போ ஏற்கனவே சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர், கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர், அங்கே தச்சை ராஜா, அங்கே இசைக்கி சுப்பையா, கன்னியாகுமரியில் அண்ணன் தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர், அவங்க தலைமையெல்லாம் உணவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து அம்மா கிச்சன் நாங்கள் தொடங்கி அங்கே சண்முகநாதனுடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே முகாமிட்டு நாங்கள் உணவு வழங்குவதற்கு, அந்த குறைகளை போக்குவதற்கு நாங்கள் முயற்சி, அதிமுக முயற்சி எடுக்கிறோம். புரட்சி தலைவர் மிக தெளிவாக அங்கே திருநெல்வேலியிலே சொன்னார்கள். மக்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டிய இங்கே முதலமைச்சர் இருக்க வேண்டிய நேரத்திலே டெல்லியிலே கூட்டணி பறிபோய் விடுமோ, கூட்டணியிலே நம்மை விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தோடு அங்கே மக்களின் அச்சத்தை போக்க வேண்டிய முதலமைச்சர் கூட்டணி அச்சத்தோடு டெல்லி சென்றிருப்பது மக்களிடத்திலே கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் இந்த உணவு ரொம்ப நீங்க அம்மா கிச்சன் வந்து ரொம்ப பெரிதும் உதவியா இருந்தது. ஆமா, அதே மாதிரி இப்ப நீங்க இந்த மாநகராட்சியில செய்ய போறீங்கன்னு சொல்றீங்க, மக்களை தேடி கொண்டு போய் கொடுப்பதற்கான வாய்ப்பு. ஆமா, 100%. இப்போ கொரோனா காலத்துல எப்படி நம்ம 12 சென்டர் இருந்துச்சு, அது 0 பாயிண்ட் வர வரைக்கும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற வரை அம்மா கிச்சனின் அடுப்பு மருந்து தொடர்ந்து வழங்கப்படும் என்று வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து எங்கள் கழக தொண்டர்களுடைய ஒத்துழைப்பாலே அம்மா கிச்சன் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதோடு வெற்றி பெற்றதோ, மக்களுக்கு எப்படி அது பயனுள்ளதாக அமைந்ததோ, அதே போல் அங்கேயும் அம்மா கிச்சன் வந்து அந்த மாநகராட்சி பகுதி மட்டுமல்ல, எங்கெல்லாம் தேவைப்படுவதோ அங்கே டிராக்டர்கள் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நேற்று முழுவதும் இரவு முழுவதும் அந்த ஏற்பாடுகளையும் பார்த்து விட்டு இப்போது அங்கே அடுப்பு மருந்து பற்ற வச்சாச்சு, அங்கே தயாராகிடுச்சு. நாங்கள் போனோடனே அங்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அதே போல் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் அங்கேருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அனுப்புகிறாங்க, முன்னாள் அமைச்சர் கேபி முன்சாமி அண்ணன் அனுப்புகிறாங்க, தங்கமணி அண்ணன் அனுப்புகிறாங்க. அதே போல் பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து அண்ணன் சண்முகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு, கடம்பூர் ராஜு அவர்களை தொடர்பு கொண்டு, திருநெல்வேலி எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சேனல் பண்ணி எங்கே தேவைப்படுதோ அங்கே கொடுத்து நிவாரணம் ஒரு சைடு கொடுப்போம், உணவு ஒரு சைடு கொடுத்துட்டே இருப்போம். அந்த பணிகளை அதிமுக ஆளுகிற அரசு அதை தோல்வியடைந்த அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியோட அணைக்கிறாங்க களத்தில் நின்று மக்களை மீட்டெடுக்க முழு வீச்சிலே செயல்படும். மக்கள் மீது அக்கறை இல்லை அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மக்கள் பற்றி அந்த முழுமையான அக்கறை இல்லாத காரணத்தினால தான் அவங்க இந்த மீட்பு பணியில தடுமாறுறாங்க. அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர அதை முழுமையாக செயல் வடிவத்திலே அவங்களுக்கு முழுமையான திட்டமிடுதல், முதலமைச்சருடைய முழுமையான வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது களத்திலே பார்த்தால் 0. அவர்கள் காட்டுவதோ ஹீரோ. ஆகவே அங்கே எதுவும் எடுபடலை, எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால அதிமுக தொண்டர்கள் அங்கே களத்தில் நின்று ஐயா எடப்பாடி அவர்களுடைய வாக்கை, அவருடைய உத்தரவை உயிர் வாக்காக எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.